ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். இதுல இயல் 1ல இருந்து செய்யுள் பகுதி பார்க்க போறோம். நமக்கு 2 செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. ஒன்னு மூதுரை, இரண்டாவது துன்பம் வெல்லும் கல்வி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மூதுரை பார்க்க போறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பாடல் பகுதி தான் கொடுத்திருக்காங்க. இந்த இயல் 1 எதை பத்தி சொல்லுதுன்னா கல்வியுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இயல் 1 ஃபுல்லாவே கல்வியின் சிறப்பை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு கல்வியின் சிறப்பை சொல்லக்கூடிய மூதுரை பாடல் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? பாடல் வரிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைய முன் பார்க்கலாம். கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் என்ன பண்றான்? கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்விதான் செல்வமாவும் இருக்கு. பிறருக்கு தந்தாலும் அது என்ன ஆகாது, குறையாமல் வளரக்கூடியது கல்வி. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கல்வியுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகள் பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன். ஓகேவா? அதே போல மாசற கற்றோனும் அப்படின்னா என்னன்னா குற்றம் இல்லாம கல்வி கற்ற ஒரு எளியன். ஓகேவா? ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆனா மாசு இல்லாம குற்றம் குறை இல்லாம கல்வி கற்றவன். இன்னொருத்தர் யாரு? ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அரசன். இவங்க 2 பேரையும் சீர்தூக்கின் அப்படின்னா என்னன்னா 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின்னா மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. இப்போ ஒரு நாட்டு மன்னனுக்கு அவனுடைய நாட்டுல மட்டும்தான் சிறப்பு இருக்கும். அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவன் மன்னன்னே தெரியும். ஓகேவா? அவன் வேற நாட்டுக்கு போனா ஒரு மன்னரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதுவே ஒரு கற்றவன் எந்த தேசத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவான்? சிறப்பு பெறுவான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவருடைய கற்ற கல்வியுடைய அந்த புலமையை வச்சு என்ன ஆகுது, எந்த தேசத்துக்கு போனாலும் என்ன பண்ணலாம்? ஒரு கற்றவன் எங்க போனாலும் வாழ முடியும். ஆனா ஒரு மன்னன் தன் தேசத்துல மட்டும்தான் சிறப்போட இருக்க முடியும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு. அதுக்கு அடுத்து பாருங்க நூல்வெளி பாருங்க. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவங்க எழுதின மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேவா? இந்த நூல்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், ஔவையாரின் நூல் அல்லாதது எது, அது போல கேட்கலாம். ஓகேவா? இப்ப மூதுரைனா என்னன்னு பாருங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அப்போ சிறந்த அறிவுரைகளை சொல்றதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இந்நூலில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 31. ஓகேவா? மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு? 31 பாடல்கள் இருக்கு. ஓகே, அடுத்த செய்யுள் பகுதி பார்க்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி. இதுலயும் கல்வியுடைய சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் எல்லாமே எளிய தமிழ்ல இருக்கும். நமக்கு படிச்ச உடனே அதனுடைய பொருள் புரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்குன்னு தனியா விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஓகே, பாடல் வரிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைய முன் பாருங்க. கல்வி அழகே அழகு. கல்விதான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட அழகை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றபடி நிற்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கல்வி கற்றுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. கல்வி கற்றோமா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா அந்த நெறிப்படி வாழணும். அதுதான் கல்வியை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும்.
ஓகேவா? ஒருவன் தான் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா அந்த கல்வி என்ன ஆகும்? பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். ஓகேவா? அப்போ கல்வி என்பது அறிவை மட்டும் வளர்க்கறது இல்ல, பண்பாட்டையும் வளர்க்கணும். அது போல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாடல் வரிகள் பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். அப்போ நம்மளுக்கு எவ்வளவு வெற்றிகளும் விருதுகளும் வந்தாலும் மேதைகள் என்ன சொல்லியிருக்காங்க? பணம் வரும் பொழுதுதான் எப்படி இருக்கணும்? பண்போட இருக்கணும், அடக்கமா இருக்கணும் சொல்லியிருப்பாங்களே. அப்போ எவ்வளவு வெற்றி விருது வந்தாலும் அடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகேவா? இந்த பாடல் வரிகளை பாத்துக்கோங்க. இது எக்ஸாம்ல நம்மளுக்கு இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இதை சொன்னது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா என்ன? மற்றவர். நெறி வழி. வற்றாமல், குறையாமல். ஓகே, அடுத்தது நூல்வெளி பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இது நல்லா பாத்துக்கோங்க. இதுல என்ன வேணாலும் கேட்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா திரை இசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றியவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். இல்ல மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.